Yes, வணக்கம். தலைப்பு ellipse. That is a formation of ellipse. The first conic section is called as ellipse. எப்படி உருவானது என்றது விளக்க போறேன் நானு. ஒரு கூம்பு எடுத்துக்கிறோம். கூம்புனா cone. In English, cone. Okay. This yellow color is called as base part of the cone. Circular shape இருக்கு. This is base diameter and this will be the center of the base. இப்போ இந்த கோன் அல்லது கூம்பு வந்து கட் பண்ண போறோம். Incline to the base. இது ஒரு நைஃபா அசியூம் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த கூம்பை வந்து கட் பண்ண போறேன். கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன்னா திஸ் வில் பி த ரீடைன்டு போர்ஷன். கட் பண்ணி இந்த டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டா இந்த ரீடைன்டு சாலிட் கீழே உள்ள போர்ஷன் தான் ரீடைன்டு போர்ஷன் சொல்லுவோம். இல்ல பாருங்க, இந்த போர்ஷன் இஸ் ஷோன் as blue in color. இஸ் a formation of ellipse. அதே போல ஒரு போர்ஷன் தான் டாப் போர்ஷன்லயும் இருக்கும். இந்த கட் போர்ஷன்ல ரிமூவ் போர்ஷன்லயே இதே சேம் ப்ரொஃபைல் இருக்கும். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் எலிப்ஸ். இப்படிதான் எலிப்ஸ் உருவானது. அண்ட் இந்த போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கும், இந்த ஷேப் அண்ட் சைஸ். பெரிய கோன் கட் பண்ணா பெரிய எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஆரிஜின் ஆஃப் எலிப்ஸ். இப்போ இந்த ஷேப் எப்படி வரையணும்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ற மெத்தட் பேரு எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தட். அப்புறம் மேற்கொண்டு இது என்ன தெரிஞ்சுன்னா, இந்த மொனை பேர் தான் வெர்டெக்ஸ் சொல்லுவோம். வெர்டெக்ஸ் இண்டிகேட்டட் as V. இது ஆப்போசிட்ல இதால this point is called as opposite vertex. இந்த ப்ரொஃபைல் க்ளோஸ்ட் கர்வ் பேர் தான் எலிப்ஸ். இஸ் a formation of ellipse. Here it is shown by blue in color. Question படிங்க. Draw an ellipse. Eccentricity as 2/3 and distance of focus from the directrix as 52 mm. 52 mm னா 5.2 cm. 5 cm கூடுதலா 2 டிவிஷன் மார்க் பண்ணா 52 mm வந்துரும். Also draw tangent and normal at any point on the curve. So side of a drawing sheet simple calculation work out பண்றோம் by pencil. Simple calculation. Eccentricity is indicated by small letter e. என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 2/3 அப்படியே எழுதிங்க. So இது வந்து கால்குலேட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணா you will get 0.66. 0.66ன்றது வேல்யூ less than 1. So eccentricity எப்பவுமே less than 1 வந்தா the curve will be ellipse தான். For example 3/4, 5/4, 5/3 அது மாதிரி என்ன ரேஷியோ கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணா லெஸ் தென் 1 வரணும். வந்தா எலிப்ஸ் will be the curve obtained. செக் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ ஆடிங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரேஷியோல என்ன கொடுத்தாங்க 2 + 3 ஆட் பண்ணா 5 பார்ட்ஸ் வருது. அகைன் E இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல 2 இருக்குதால 2 பார்ட்ஸ் எழுதிக்கிறோம். டினாமினேட்டர்ல 3 இதுல 3 பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு VF/VO த ரேஷியோ. இதுல V stands for vertex, F stands for focus, O stands for origin. ஓகே, ஸோ இப்போ ரோலான் ஸ்கேலை பயன்படுத்தி வரைய போறோம். ஃபிக்ஸ்டு வெர்டிகல் லைன் பெயர் டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, இதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணீங்க. இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ண போறோம் வித் ரெஃபரன்ஸ் டு த டைரக்ட்ரிக்ஸ். This will be the axis of ellipse. இந்த லைன் பெயரு ஃபிக்ஸ்டு வெர்டிகல் லைன் பெயரு டைரக்ட்ரிக்ஸ். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் மார்க்ட் as O. So fixed vertical line is marked as AB, directrix. This is axis of ellipse. So eccentricity என்ன கொடுத்திருக்காங்க 2/3. You adding you will get 5 parts. Before that the distance of focus from the directrix is given as 52 mm. 52 mm னா 5.2 cm. The O point ல இருந்து 5.2. So distance of focus from the directrix என்ன கொடுத்திருக்காங்க 52 mm. அத மார்க் பண்ணிப்போம். That is 5.2 cm. 5 cm plus கூடுதலா 2 டிவிஷன் மார்க் பண்ணா you will get 52 mm. இத டைமென்ஷன் பண்ணிடுவோம். Draw extension line from this point is marked as F. F stands for focus. இப்போ டைமென்ஷன் லைன் டிரா பண்ண போறோம். Parallel to directrix somewhere below. Put 2 narrow arrowhead, shade the arrowhead
and write the distance as 52 mm. mm எழுத தேவையில்ல, நம்பர் மட்டும் எழுதினா போதும். இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து 52 mm வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ. சப்போஸ் 3/4 கொடுத்தாங்கன்னா 7 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். 5/3 வந்துச்சுன்னா 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 2/3 கொடுத்தால ஆடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 5 பார்ட்ஸ். 52 mm 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூ ட்ரா ஒன் இன்க்ளைன்ட் லைன் ஃப்ரம் பாயிண்ட் O ஆஃப் எனி ஆங்கிள். ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுங்க. அந்த இன்க்ளைன்ட் லைன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 5 டைம்ஸ் 5 ஈக்குவல் பார்ட்ஸ்னால 5 டைம்ஸ் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் லைக் தட் 5 டைம்ஸ். ஓகே, இப்போ லெட் அஸ் நம்பர் திஸ். இது 1 2 3 4 5. ஃபிஃப்த் பாயிண்ட் எஃப் கனெக்ட் பண்ணுங்க பை யூசிங் திஸ் ஸ்கேல். வித் த சேம் செட்டிங் ஜஸ்ட் யூ ஸ்லைட் த ரோல் ஆன் ஸ்கேல். இப்போ 4 வழியா ஒரு இன்க்ளைன்டு பேரலல் லைன் வித் சேம் செட்டிங்ல பண்ணுங்க நீங்க. அப்புறம் 2 வழியா 1 வழியா பாருங்க. the now OF has been divided into 5 equal parts. Let us number this 1 2 3 4 and F stands for fifth division. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2 பார்ட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு VF, 3 பார்ட்ஸ் டினாமினேட்டர் கரஸ்பாண்ட்ஸ் டு VO. இப்போ Vன்ற பாயிண்ட் லொகேட் பண்ண போறோம் கால்ட் வெர்டெக்ஸ். ஸோ தட் VF வில் பி 2 பார்ட்ஸ். ஸோ எங்க லொகேட் பண்ணா வரும் பாருங்க, இந்த 3ல நேரம் லொகேட் பண்ணலாம். ஸோ தட் VF வில் பி 2 பார்ட்ஸ். Vலேருந்து 4 ஒரு பார்ட், 4லேருந்து 5 ஒரு பார்ட். அகெயின் VO பாருங்க, VOன்றது இந்த டிஸ்டன்ஸ் தான். இதுல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கா டினாமினேட்டர்ல. கரஸ்பாண்ட்ஸ் டு VO கரஸ்பாண்ட்ஸ் டு 3 பார்ட்ஸ். 0லேருந்து 1 1 to 2 2 to 3. ஸோ இப்போ V stands for vertex, F stands for focus, O stands for a point of intersection of the directrix and axis of ellipse. இப்போ V வழியா ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க. Okay, next take your compass. With V as center, VF as radius, draw an arc upward. இந்த ஆர்க் எங்க போய் இந்த வெர்டெக்ஸ் வழியா V வழியா ஒரு வெர்டிகல் லைனை மீட் பண்ணுதா. லெட் அஸ் மார்க் ஒன் லெட்டர் Z னு கொடுப்போம் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஜாயின் O and Z and extend the line further. இது இவ்வளவு நேரம் ஃபாலோ பண்ணது ஸ்டெப் 1. இப்போ நெக்ஸ்ட் வந்து several vertical lines டிரா பண்ண போறோம். anywhere you can draw this vertical line. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4லேருந்து 5க்கு ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ற வச்சுங்க. ரீசெட் யுவர் டிராஃப்டர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ண லைன் மேல ஸ்கேல் உடைய எட்ஜ் வச்சுக்கணும். வச்சுட்டு ஜஸ்ட் யூ ஸ்லைட் த ஸ்கேல் ரோல் ஆன் ஸ்கேல். இப்போ எங்க வேணா இந்த வெர்டிகல் லைன் டிரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஐ டிரா இட் ஹியர். 4க்கும் 5க்கும் நடுவில் ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்றேன். ஸோ இந்த வெர்டிகல் லைன் வந்து எங்க போய் இந்த ஆக்சிஸ் லைனை டச் ஆகுது, டச்சஸ் அட் ஹியர். லெட் திஸ் பாயிண்ட் பி மார்க்ட் அஸ் 1. இன்க்ளைன்ட் OZ லைன் எங்க கட் ஆகுது, இட் கட்ஸ் அட் ஹியர். அந்த பாயிண்ட் 1' குறியீடு கொடுக்குறேன். அதே போல செகண்ட் வெர்டிகல் லைன் வரைய போறோம். எனிவேர் யூ கேன் draw this line with 1 centimeter. The gap between the vertical line, இது ஃபர்ஸ்ட் டிரா பண்ண வெர்டிகல் லைன் 1 இது வந்து 2 இதுக்கு கேப் எவ்வளவு இருக்கணும்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி எடுத்துங்க. 1 சென்டிமீட்டர் யூனிஃபார்மா எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் யூனிஃபார்மா கூட எடுக்கலாம். பட் 1 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி யூ வில் டேக் அண்ட் கம்ப்ளீட் வெர்டிகல் லைன், செவரல் வெர்டிகல் லைன்ஸ். நான் இங்க ரேண்டமா வரைகிறேன், ஆன்சர் வந்து வேரி ஆகாது. Draw several vertical lines. So கீழேயும் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் below the axis.
So let it be third vertical line, fourth, fifth, sixth, seventh, eighth. So OZ line cut out the third vertical line cuts it here. This point shall be marked as 3 dash, either 4 dash, either 5 dash, 6 dash, 7 dash, 8 dash. Now take your compass. Take one dash vertical distance in your compass. One dash vertical distance is taken in the compass, keeping F as center. Fixed point called focus. Fifth point is the focus. Fifth point is focus. F as center. Cut a arc on the first vertical line. It cuts it here, above and below the axis. Okay. Let this point of cut of the arc and vertical line is marked as this point shall be marked as P suffix 1. In the point P suffix 1 dash. Same procedure follow for other vertical lines. But next 2 dash vertical distance compass F as center. Every time fixed point focus on center for cutting the arcs above and below the axis. So suppose R cut intersect R line, you extend the line, vertical line. This point shall be marked as P2. This is P2 dash. Next third vertical line. 3 dash distance is taken in the compass. F as center, cut a arc on the third vertical line, above and below the axis. In the point P3. This is P3 dash. Next 4 dash vertical distance is taken in the compass. F as center, cut a arc on the fourth vertical line. This is P4 dash. Next fifth vertical line. 5 dash distance is taken in the compass. F as center, cut a arc on the fifth vertical line, cuts it here. Let this cut point be marked as P5 dash. Next 6 dash vertical distance is taken in the compass. F is the epimere center for cutting the arcs upon below the axis. Next 7 dash distance is taken in the compass. F as center. Next 8 dash distance is taken in the compass. F as center. The same process is repeated. Next next 9th vertical line, 10th vertical line. So this is be 9 dash, 10 dash, 11 dash, 12 dash. 9, 10, 11, 12. Okay, next one the 9 dash vertical distance is taken in the compass. F as center. Cut a arc on the 9th vertical line, cuts it here. Next 10 dash distance is taken in the compass. F as center. Cut a arc on the 10th vertical line. Next 11 dash distance is taken in the compass. F as center.
Next, 12 dash distance is taken in the compass. F as center. Cut a arc. So, இப்போ வந்து opposite draw a smooth curve passing through these obtained points starting from vertex V. V stands for vertex. V இருந்து P1, P2, P3 இதெல்லாம் join பண்ணா the profile obtained will be closed curve called ellipse. இப்போ இது P5, P6, P7, P8, P9, P10, P11, okay, P6 dash, P7 dash, P8 dash, P9 dash, P10 dash, P11 dash, okay. So இப்போ வந்து opposite vertex கண்டுபிடிக்கணும். So for example, let me draw explain how to find opposite vertex. Vன்றது ஒரு starting vertex, இதான் vertex. Draw a smooth curve passing through these obtained points starting from V. First light join பண்ணுங்க by a smooth curve. கை தான் வரையணும். Your hand should bend. ஷீட் எல்லாம் திருப்ப கூடாது, டிராயிங் போர்டு எல்லாம் திருப்ப கூடாது. ஃபர்ஸ்ட் லைட்டா ஜாயின் பண்ணி பாருங்க இந்த ப்ரொஃபைல். So your hand should bend. Suppose if doubt இருந்தா திருப்பி relocate பண்ணலாம். For example, 10th point, I'll check it. 10 dash vertical distance is taken in the compass. F as center. Cut a arc on the 10th vertical line. It cuts it here. Suppose wrong போச்சுன்னா you can erase that part. Don't paint the curve. So இப்படி பெயிண்ட் அடிக்காதீங்க, erase பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. That is a procedure. And below the axis also. இப்படி டைவர்ஜ் ஆகணும் கர்வேச்சர். டைவர்ஜ் ஆயிட்டு வரும். இப்போ 8 dash some mistake வர மாதிரி இருக்கு, waviness வர மாதிரி இருக்கு. Again we will check this 8 dash vertical distance compassல எடுத்து F ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இது கட்ஸ் இட் ஹியர். ஸோ இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் அஸ் P8 dash. So draw a smooth curve passing through these obtained points. கை நல்லா பெண்ட் ஆகணும். So P1 dash V கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. Suppose irregular waviness வந்துச்சுன்னா you erase that part and correct it. So இப்போ இதான் V vertex, இது opposite vertex marked as V dash. இது எப்படின்னா இந்த கன்வெர்ஜ் ஆகிறப்போ இது வந்து டைவர்ஜ் ஆகுது, எலிப்ஸ் டைவர்ஜ் ஆகி இங்கே கன்வெர்ஜ் ஆகுது. கன்வெர்ஜ் ஆகிறப்போ இந்த வெர்டிகல் லைன்ஸ் கேப்பை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, கிட்ட லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஏதாச்சும் ஒரு வெர்டிகல் லைன்ல யூ வில் கெட் ஆப்போசிட் வெர்டெக்ஸ். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இயர் ஐ அப்டைன் பை 12 dash வெர்டிகல் டிஸ்டன்ஸ். இது 12 தான் வரணும் இல்லை, இட் மே பி 10th 15th 18th அது மாதிரி nth வெர்டிகல் லைன்ல வரும். ஸோ இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் காம்பஸ்ல எடுத்து எஃப்ல இருந்து ஒரு ஆர் கட் பண்ணா த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஆக்சிஸ் அண்ட் த வெர்டிகல் லைன்ல ஒரு சிங்கிள் ஆர்க் ஃபார்ம் ஆகணும். அப்படி வந்தால் தான் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஆப்போசிட் வெர்டெக்ஸ். ஜாயின் பண்ண இதே ப்ரொஃபைல் தான் இந்த சைடும் வரும். அப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம். The closed curve பேர் தான் ellipse. So let me use different color. சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வரையணும். யூ ஷுட் நாட். இது வந்து இந்த கர்வேச்சர் வந்து எக்ஸாம் கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதெல்லாம் யூ கேன் ட்ரா இட் பை HB பென்சில் ஆர் H பென்சில், அப்பியர்ஸ் டு பி டார்க்.
பட் ஆல் அதர் லைன்ஸ்லாம் இந்த டைரக்ட்ரிக்ஸ், ஆக்சிஸ், வெர்டிகல் லைன்ஸ் இதெல்லாம் வந்து 2H பென்சிலே வரையலாம் நீங்க. எலிப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, அது வந்து HB பென்சில்ல வரையணும். appears to be dark. First light join பண்ணிட்டு then you can make it dark. Don't paint the curve. It should be a single pass or single stroke. Okay, so next வந்து how to next என்ன கேட்டாங்க क्वेश्चनல பாருங்க. Also draw tangent and normal at any point on the curve. So for example, let me choose this as a point P. இந்த point P க்கு tangent normal வரைவது எப்படின்றது பார்க்க போறோம். For this located point P, எங்கனா இந்த பாயிண்ட் லொகேட் பண்ணலாம் above and below the axis. இப்போ F உம் P உம் ஜாயின் பண்ணுங்க by using freehand scale or roll on scale. F உம் P உம் ஜாயின் பண்ணிட்டு நீங்க சாதா ஸ்கேல் அல்லது செட் ஸ்கொயர் பயன்படுத்தலாம். இங்க வந்து சாதா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல் நான் யூஸ் பண்றேன். இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் ஓரமும் இந்த Pல இருந்து F ஜாயின் பண்ண பாயிண்ட் ரெஃபரன்ஸ் அது மேல எட்ஜ் வச்சுட்டு Fன்றது இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் வழியா ஒரு லைன் ஜாயின் பண்ணுங்க, இந்த எட்ஜ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, லாயின் பண்ணி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, F ஓட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்றேன்னா PF ஜாயின் பண்ணிட்டு F வழியா ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்றோம். நாட் வெர்டிகல், 90 டிகிரி லைன் டிரா பண்றோம். F வழியா ஒரு 90 PF லைன் கோயின்சிடென்ஸா வச்சுட்டு இந்த லாங்கர் எட்ஜை பயன்படுத்தி ஒரு லைன் டிரா பண்ணுங்க. இந்த லைன் எங்க போய் இந்த டைரக்ட்ரிக்ஸ் மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் Tன்னு ஒரு குறியீடு கொடுக்குற ஃபார் டிராயிங் டான்ஜென்ட். ஓகே, ஜாயின் TP. ஸோ இந்த ரெட் கலர்ல வந்தது தான் called tangent for this located point P. Next இதுக்கு perpendicular ஒரு லைன் டிரா பண்ண போறோம். You can do it by set square or by using this ordinary scale. இப்போ இந்த சின்ன எட்ஜ் இருக்கு இல்லையா, அது மேல இந்த T dash point for the located point P ல இந்த மோட வர மாதிரி வச்சுட்டு இதான் பாயிண்ட் P. இங்க இந்த லாங்கர் எட்ஜை பயன்படுத்தி ஒரு லைன் ஜாயின் பண்ணுங்க. extend the line further. இதான் நார்மல், மார்க் டேஷ் N dash. ஓகே, ஸோ இதில் வந்து கொஸ்டின் என்ன கேட்டாங்க, டேஞ்சன்ட் எலிப்ஸ் நார்மல், எலிப்ஸ் டேஞ்சன்ட் நார்மல் மட்டும் HB ஆர் H பென்சில் வரையணும். மற்ற லைன்ஸ்லாம் 2H பென்சில் வரைங்க, கால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். இந்த வெர்டிகல் லைன், ஆக்சிஸ், ஃபிக்ஸ்டு வெர்டிகல் லைன், டைரக்ட்ரிக்ஸ், இந்த டிவைடிங் இன்டு 5 equal parts இதெல்லாம் வந்து லைட்டர் பென்சிலில் வரையணும். So next, right side bottom of your diagram, draw 2 guidelines. And the guidelines draw பண்ணிட்டு you can write common representation. All dimensions are in mm. So right side la 2 guidelines draw பண்ணிட்டு pencil you can write all dimensions are in mm na millimeter is the unit followed. So this completes the given curve called ellipse. நன்றி, வாழ்த்துக்கள்.